ஒரே உலகம், ஆனால் இரண்டு உண்மைகள். ஒருவர் ஒரு கிளிக்கில் தகவலை பெறுகிறார், மற்றொருவர் சிக்னலுக்காகவே காத்துக்கிருக்கிறார். டிஜிட்டல் யுகத்தில் தகவல்தான் சக்தி. ஆனால் அந்த சக்தி எல்லாரிடமும் சமமாக பகிரப்பட்டுள்ளதா? நகர்ப்பகுதிகளில் அதிவேக இணையம், ஆன்லைன் கல்வி, செயற்கை நுண்ணறிவு. மறுபுறம் கிராமங்களிலே இன்னும் இணைய வசதிகளுக்காக போராடும் மாணவர்கள். இந்த எண்ணிம இடைவெளியை சரி செய்வது எப்படி? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி லூக்கா 16:19 முதல் 31 வரை. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இயேசு கூறிய இந்த உவமை இன்று யதார்த்தத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இன்று சிலர் அதிவேக இணையம், செயற்கை நுண்ணறிவு திறன், பெரும் தகவல்கள், அதாவது பிக் டேட்டா என்று அனைத்தையும் கையில் வைத்திருக்கிறார்கள். அவர்களின் டிஜிட்டல் மாளிகையில் ஆன்லைன் கல்வி, உலகச் சந்தை, டிஜிட்டல் வங்கி பரிவர்த்தனை, செயற்கை நுண்ணறிவின் செயல்திறன் என்று அனைத்தும் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் அந்த மாளிகையின் கதவின் வெளியிலே லாசரை போன்று, ஏழை லாசரை போன்று டிஜிட்டல் லாசர்களும் ஏக்கத்தோடு காத்து கிடக்கின்றார்கள். இணைய வசதி இல்லாத கிராமப்புற மக்கள், கணினி வசதி இல்லாமல் தவிக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்கள், செயற்கை நுண்ணறிவு பற்றிய கல்வி இல்லாததால் வேலை வாய்ப்பை இழக்கும் இளைஞர்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பிரிவு, பிளவு மனித உறவுகளில் மட்டுமல்ல, அது தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் அதன் பரவலாக்கத்திலும் இருக்கிறது. அதனை எண்ணிம இடைவெளி, அதாவது டிஜிட்டல் டிவைடு என்கிறோம். நாம் அருகருகே பணி செய்து கொண்டிருந்தாலும் நம்மிடையே இடைவெளி அதிகமாக இருப்பது போல, ஒரே நாட்டில் நாம் வாழ்ந்தாலும் நம்மிடையே பல்வேறு இடைவெளிகள் உள்ளன. அதில் குறிப்பிடத்தக்கது எண்ணிம இடைவெளி. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு கணினி, மடிக்கணினி, கைக்கணினி, திறன்பேசி, திறன் கடிகாரம், செவிப்பேசி, இணையம் என்று பலவிதமான திறன் பொருட்கள் வந்தபோதும் அது இன்னும் எல்லாருடைய பயன்பாட்டிற்கும் வந்து சேராமலேயே இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதைதான் எண்ணிம இடைவெளி என்று நாம் சொல்கிறோம். இந்த எண்ணிம இடைவெளி என்பது ஏழ்மை சூழ்நிலையினாலும், புவியியல் அமைப்பினாலும், மின்மயமாக்கல் இன்மையினாலும், தலைமுறை இடைவெளியினாலும், ஆண் பெண் சமத்துவமின்மையாலும், கல்வியறிவு குறைபாடாலும் ஏற்படலாம். ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது இந்த இடைவெளி குறைகிற பொழுது நிச்சயம் நடக்கும். இக்கொரோனா காலகட்டத்தில் வசதியான குடும்பங்களை சார்ந்த மாணவர்கள் எளிதாக கற்றுக்கொள்ள முடிந்தது. ஆனால் ஏழ்மையில் கிராமத்தில் வாடிய மாணவர்கள் இணைய வசதி கல்வியின் பயன்பாட்டை முழுமையாக பெற முடியவில்லை. இந்த டிஜிட்டல் இடைவெளியை சுட்டிக்காட்டிய உச்ச நீதிமன்றம் இது கல்வி கற்கும் மாணவர்களுக்கு எதிரான ஒரு அடிப்படை உரிமை மீறல் என்று குற்றம் சாட்டியது. ஆக்ஸ்ஃபார்ம் இந்தியா என்ற அமைப்பு 2022 ஆண்டு நடத்திய ஆய்வின்படி இந்தியாவில் வெறும் 31% கிராமப்புற மக்களிடமும் 67% நகர்ப்புற மக்களிடமும் இணைய பயன்பாடு உள்ளது என்பது தெரிய வருகிறது. நகர்ப்புறம் தொழில்நுட்ப கூறுகளாலும் டிஜிட்டல் மயமாக்குதலாலும் தாங்கி பிடிக்கப்பட்டிருக்கிற பொழுது கிராமப்புறங்கள் இன்னும் மனித கண்டுபிடிப்புகளை தங்களின் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் பயன்படுத்த முடியாத சூழலை என்னவென்று சொல்வது? இணையமும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் இன்று கற்றோரையும் பொருள் பெற்றோரையும் இன்னும் அதிகமாக உயர செய்கிறதே தவிர ஏழைகளையும் எளியவர்களையும் கண்டு கொள்ளாமலேயே இருக்கிறது. இந்நிலை மாறி செயற்கை நுண்ணறிவும் டிஜிட்டல் கண்டுபிடிப்புகளும் மனித மாண்பை பேணுவதாகவும் மனித ஆற்றலை வளர்ச்சியடைய செய்வதாகவும் இருக்க வேண்டும். ஆரம்ப பள்ளியில் இருந்தே கணினி மற்றும் இணைய பயன்பாட்டை ஒரு கட்டாய பாடமாக மாற்ற வேண்டும். பிரதான் மந்திரி கிராமின் டிஜிட்டல் சக்சாத்ரா அபிநயன்
என்னும் பிரதமரின் டிஜிட்டல் கல்வியறிவு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது ஒருவருக்காவது டிஜிட்டல் கல்விகளை இயக்க தெரிந்திருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். இணைய கட்டணங்களை ஏழை எளிய மக்களும் பயன்படுத்தும் வகையில் மிக குறைவாக வைத்திருக்க வேண்டும். பெரும்பாலான இணைய தகவல்கள் ஆங்கிலத்தில் உள்ளன. இதனை தவிர்த்து தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் செயலிகள், இணையதளங்கள் மற்றும் அரசு சேவைகளை வழங்குவது மிக மிக அவசியம். இது தொழில்நுட்பத்தை மக்களிடம் இன்னும் நெருக்கமாக எடுத்துச் செல்லும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மடிக்கணினி திட்டத்தை தொய்வின்றி தொடர்வதுடன் அவற்றுக்கு தேவையான மலிவான அல்லது இலவச இணைய சேவை வழங்குவதும் அவசியம். பள்ளி கல்லூரிகளில் டிஜிட்டல் கல்வி முறையை அறிமுகமாக்குவது, கிராமப்புறங்களில் இணைய கட்டமைப்புகளினை வலுப்படுத்துவது, தாய்மொழிகளில் கணினி பற்றிய பாடத்திட்டத்தை வரையறுப்பது, சைபர் பாதுகாப்பு மற்றும் நல வாழ்வு பயிலரங்குகளை நடத்துவது, செயற்கை நுண்ணறிவு பற்றிய தெளிவுகளை கொடுப்பது போன்ற செயல்களின் வழியாக டிஜிட்டல் இடைவெளியை நம் பகுதிகளிலே இல்லாமல் செய்யலாம். மனித இடைவெளியினை இதயத்தால் இணைப்போம், டிஜிட்டல் இடைவெளியினை இணையத்தால் இணைப்போம். இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.